ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்த்தி சேனல். நம்ம 30 டேஸில் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து போர்ட்டலில் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாமாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து போர்ட்டலில் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 29,748 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 19ல் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1,950 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 20ல் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 780 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இது எல்லாமே நம்ம கூட்டினோன்னா டோட்டலாக பார்த்தோன்னா 32,478 ரூபா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. 50,000 சேலஞ்சில் டோட்டலாக நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 32,478 வந்து நம்ம மைனஸ் பண்ணனா 17,522 ரூபா நம்மளுக்கு வந்து தேவைங்க. இன்னும் நம்மளுக்கு பார்த்தோன்னா வெறும் 9 நாள் தாங்க இருக்குது. இந்த 17,522 ரூபா வந்து நம்மளுக்கு தேவைங்க. நிச்சயமாக இந்த அமௌண்ட்டை வந்து 9 நாளில் நம்ம வந்து ஓட்டி வெற்றி பெற்றோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அதே நம்பிக்கையோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிச்சிருவாங்க. இன்னைக்கு டே 21ங்க. இன்னைக்கு போர்ட்டலில் எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துடலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. நம்ம இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு நம்ம லாகின் பண்ணியிருந்தோங்க. நம்மளுக்கு சவாரி வந்திருக்க டைம் பார்த்தோன்னா 10:42க்கு நம்மளுக்கு சவாரி வந்ததுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம கிளியராக பார்த்துலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா செந்தில் நகர், அண்ணனூர், ஆவடி தாங்க போட்டிருக்கு. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் தாங்க பிக்கப்பு. ட்ராப் பார்த்தோன்னா முகப்பேர் போட்டிருக்குங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 394 ரூபா போட்டிருக்குங்க. இது கேஷ் ட்ரிப்பு தாங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 350 மீட்டர் தாங்க. நம்ம பிக்கப் பாயிண்ட் நோக்கி நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. பிக்கப் பாயிண்ட் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. பிக்கப் பாயிண்ட் கிட்ட போயிட்டு நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்து 0 பண்ணிடணுங்க. நம்ம வந்து 0 பண்ணியாச்சு. ஏன்னா காலையில் முதல் சவாரியில் நம்ம 0 பண்ணதாங்க முடியும் போது நம்மளுக்கு வந்து டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு உங்கள்கிட்ட வந்து கிளியராக வந்து ஷேர் பண்ண முடியுங்க. நம்ம கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. கஸ்டமருக்கு வெயிட்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்ற போகிறாங்க. என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றுறாங்கன்றது நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலங்க மெட்டீரியல் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 2 அந்த ஸ்டேஜ் போர்டு தாங்க சொன்னாங்க. இது ஒன்று ஏற்றிட்டாங்க. இன்னும் ஒன்று தாங்க இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரைவேல் ட்ரிப் கொடுத்துடலாங்க. கஸ்டமர் நம்ம கூட வராங்க. அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாதுங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து லோடு ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், வெயிட்டிங் டைமு கஸ்டமருக்கு ஓடி இருக்கிறது பார்த்தோன்னா 15 நிமிஷம் தாங்க ஓடி இருக்குது. வந்த உடனே 10 நிமிஷத்தில் ஏற்றிட்டாங்க கஸ்டமரு. சரி, ஓகேங்க. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்கும். ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. எங்கன்னு பார்த்தோன்னா முகப்பேருங்க. நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. 7.3 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. நம்மளால் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தோன்னா நம்ம கூடயே வந்து கஸ்டமர் வராங்க. அதனால் நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா முகப்பேர் தாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பாருங்கள், இதுதாங்க நக்கீரன் சாரோட ஆஃபீஸு. இங்கே தான் ஏதோ ஸ்டேஜ் போட போகிறாங்க போல் தெரியுதுங்க. அதனால தான் போட்டு வண்டி வந்து புக் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகேங்க. நம்ம அதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாமா. அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமருக்கு பாருங்கள், வெயிட்டிங் டைம் கிட்டத்தட்ட 16 நிமிஷம் ஓடி இருக்குங்க. அது வந்து பிக்கப் பாயிண்டில். இப்போ இங்கேருந்து 16 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி, ஓகேங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதை போய் பார்த்துடலாங்க. நக்கீரன் சார் போகிறாரு பாருங்க, அவர் தாங்க. நம்ம வந்து செல்ஃபி எடுத்தாச்சுங்க. எப்படியோ நம்ம வந்து அவரை பார்த்துட்டோங்க. நம்ம பார்க்க மாட்டோமோன்னு நினச்சிருந்தேன். ஏற்கனவே நம்ம 2-3 தடவை சவாரி வந்திருந்தோம் இந்த ஆஃபீஸ்க்கு. ஆனால் அப்போ சார் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ தான் நம்ம வந்து சாரை பார்த்துருக்கோம். பார்த்ததில் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நம்ம வண்டியிலேருந்துங்க மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஐட்டம் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, செட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இது தாங்க செட்டு. எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களாங்க. அதுக்கு தாங்க வண்டி புக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரே ஒரு ப்ளைவுட் தாங்க இறக்கி முடிச்சிட்டாங்க. எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 23 நிமிஷம் ஆயிருக்குங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு எதுவுமே வராது. கஸ்டமருக்கு வந்து 60 நிமிஷம் ஃப்ரீ டைமு.
அதை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து 3.5 ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு வந்து கேஷ் ஆட் ஆகும். ஆனால் இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த கேஷுமே ஆட் ஆகுதுங்க. நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துலாங்க. அப்போ தான் கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு கிளியராக தெரிய வரும். எதுவும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வராது. இன்கேஸ் எப்பயாச்சும் தாங்க சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்காது தான் நினைக்கிறேன். எதுவுமே இல்லைங்க. 394 ரூபா நம்மளுக்கு காமிச்ச அமௌண்ட்டு சேம் அமௌண்ட்டு தாங்க நம்மளுக்கு காட்டுது. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க நம்ம பார்த்துடலாங்க. 400 நம்மளுக்கு வந்து கஸ்டமர் ஜிபேல பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. முதல் ஆர்டர் நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். சரி, நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்டர் கொடுத்துலாம். அப்படியே வந்து கஸ்டமருக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு வந்து நம்ம தயாராகிட்டோங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போடுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. 1 hour later. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் முடித்து ஒரு 1.5 மணி நேரமாக நம்ம வெயிட் பண்ணியிருந்தோங்க. எந்த ஆர்டருமே வரலங்க. நம்மளும் எதாவது ஆப்பில் எதாவது பிரச்சனையாக இருக்குமோ, ஒரு ஆஃப்லைன் போயிட்டு ஆன்லைன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணேன். அப்பயும் நம்மளுக்கு ஆர்டர் அடிக்கவே இல்லைங்க. என்னன்னே தெரில. எந்த ஒரு போர்ட்டலோட அலரன் சத்தம் கூட எதுவுமே வரலங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டும் வந்து முகப்பேரில் தாங்க முடிச்சிருந்தாரு. அவரும் அம்பத்தூரில் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி பார்த்தோன்னா முகப்பேர் தாங்க. எனக்கும் அம்பத்தூர்லேருந்து முகப்பேர் தாங்க ட்ராப்பு. அவரோட டிஸ்டன்ஸும் என்னோட டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா வெறும் 300 மீட்டர் தாங்க இருந்தது. அதனால் அவரையும் நம்ம கூப்பிட்டுட்டு மீட் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் பேசினோம். அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து லன்ச் டைம் வந்துச்சு. அவரும் சாப்பாடு கொண்டு வந்திருந்தாருங்க. நம்மளும் வந்து சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். 2 பேரும் நிழலாக பார்த்து வண்டியை ஓரம் விட்டு வண்டிக்கு பேக் சைடே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோங்க. அந்த வீடியோ தாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நீங்களே பாருங்கள். நாங்கள் மீட் பண்ணணும்னு நினச்சா நாங்கள் 2 பேரும் எப்போ வேணாலும் மீட் பண்ணிடுவோங்க. இந்த சவாரி எங்களை வந்து யதார்த்தமாக வந்து மீட் பண்ண வச்சுச்சுங்க. நானும் ஒரு 1 ஹவராக கிட்ட இங்கே வெயிட் பண்ணியிருப்பேங்க. அவரும் ஒரு 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணியிருப்பாருங்க. எந்த சவாரியுமே வரலங்க. அந்த சவாரி வரத்துக்குள்ளே எந்த அறிகுறியுமே இல்லைங்க. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடலாமேன்ட்டு சாப்பாடில் கை வைக்கும் போது தாங்க ஒரு சவாரி அடிக்குது. அவர் வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால அவரால் சீக்கிரம் வந்து சவாரி அட்டன் பண்ண முடியலங்க. இது க்ளோஸ் வண்டியில் வந்தனால அவருக்கு மட்டும்தாங்க அந்த சவாரி அடிச்சிருக்கு. எனின்னு வந்திருந்தனா 2 பேர்த்துக்குமே ஒரே டைமில் அடிச்சிருக்குங்க. அந்த சவாரி வந்திருக்க இடம் பார்த்தோன்னா திருவள்ளூர் வந்திருக்குங்க. ஆல்ரெடி அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தார், இந்த சவாரி யாரோ எடுத்தால் நல்லாயிருக்குன்னு தான் நினச்சாரு. அதே மாதிரி அந்த சவாரி வந்து யாரோ எடுத்துட்டாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நம்மளாச்சும் போர்ட்டலில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தாங்க லாகின் பண்ணுவோம். அவர் வந்து 8லேருந்து 10 மணி நேரம் பர்ஃபெக்டாக லாகின் பண்ணுவாருங்க. ஈவினிங் டைமில் பாரிஸ் வந்தாலும் அவர் வந்து சவாரி ஓட்டுவாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே அவருக்கு ஒரு சவாரி அடிச்சதுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா மதுரவாயில் பிக்கப்புங்க. ட்ராப் பார்த்தோன்னா 1000 லைட்டுங்க. சந்தோஷத்தோட டாட்டா சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ரெண்ட் ஆனோன்னு பார்த்தோன்னா லிங்க் ஆப் மூலிமா தாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆனோம். முன்னாடிங்க லிங்க் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் வந்து எப்போவுமே வந்து டெய்லியும் வந்து மீட் பண்ணிட்டு தாங்க போவோம். ஏன்னு பார்த்தோன்னா லிங்க்கில் வந்து நாங்கள் வந்து எம்பிஜியாக இருந்தோங்க. எம்பிஜினா மந்த்லி சேலரி மாதிரிங்க. உங்களுக்கு வந்து ஓட்டினாலும் ஓட்டலனாலும் இவ்வளோ அமௌண்ட் உத்தரவாதம்னு ஒன்று இருக்குங்க லிங்க்கில். அதை பேஸ் பண்ணி தாங்க நாங்கள் வந்து லிங்க் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் லிங்க் வந்து இப்போ பார்த்தோன்னா இழுத்து மூடிட்டாங்க. அது வந்து சடனாக மூடினால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. முன்னாடிலேருந்தே போர்ட்டல் வந்து இருந்தது. அப்போது போர்ட்டல் வந்து அந்தளவுக்கு பிக்கப் கிடையாது. லிங்க் மூடினதுக்கப்புறம் தாங்க போர்ட்டல் வந்து ரொம்ப பிக்கப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இவர் எப்படி தெரியும்னு பார்த்தோன்னா லிங்க் மூலிமா தாங்க தெரியும். அந்த எம்பிஜியில் ஒரு பிளேஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பிளேஸ்க்கு வந்து தான் நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு இடையில எங்கே நம்ம லாகின் பண்ணாலும் அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. அந்த டைமில் நானும் அவரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தோம். அப்படியே காலங்கள்லாம் எங்கேயோ போயிடுச்சுங்க. அந்த லிங்க் ஆப் வந்து மூடினதுக்கப்புறம் எங்களுக்கு சடனாக கை கொடுத்தது பார்த்தோன்னா இந்த போர்ட்டல் ஆப்பு தாங்க. இந்த போர்ட்டல் ஆப் வந்தது எனக்கு எவ்வளோ நல்லா இருந்தது மாதிரி இருந்ததுங்க. இப்போ போக போக என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் போர்ட்டல் வந்து அம்பத்தூர்லேருந்து பாரிஸ்க்கு வந்தாலே 850 ரூபா 900 ரூபா அந்த மாதிரி தாங்க வரும். இப்போலாம் அம்பத்தூர்லேருந்து பாரிஸ் வந்தனா 650 ரூபா 700 ரூபா 800 ரூபா. அவங்க எந்த டைமில் என்ன போடுறாங்கன்னே தெரிய மாட்டேதுங்க. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே டக்குன்னு மாற்றிக்கிறாங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபிக்ஸபிளாக இருக்க மாட்டுறாங்க. சரி, நம்மளுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் இந்த வண்டி வந்து ஓட்டுற மாதிரி ஆயிடுதுங்க. நம்ம வண்டி எடுத்த பர்பஸ் வேறுங்க, ஆனால் நம்ம வந்து போர்ட்டல் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்மளுக்கு எது இருந்தால் என்ன, இன்கம் நல்லா வந்தால் எந்த தொழிலாக இருந்தால் நம்மளுக்கு நல்ல தொழில் தான் நினச்சிட்டு இந்த தொழில் இறங்கினேன். முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா போர்ட்டலில் பிராண்டிங் இருந்தால் தான் 10 செகண்ட் பிஃபோராக உங்களுக்கு வந்து சவாரி வரும்னாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிராண்டிங்க்கும் 10 செகண்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி போர்ட்டலில் சொல்லிட்டாங்க. இப்போது நீங்கள் பிராண்டிங் வச்சுருந்தாங்கன்னா போர்ட்டல்லேருந்து நம்மளுக்கு வந்து 1200 ரூபா தராங்க. அந்த 1200 ரூபா வந்து நான் மாதம் வாங்கிட்டு தாங்க இருக்கேன். எதனால் பார்த்தோன்னா நான் பிராண்டிங் இருக்கனால வாங்கிட்டு தாங்க இருக்கேன். ஆனால் திடீர்னு ஒரு அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ நான் வச்சிருக்க பிராண்டிங் வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த போர்ட்டல் நேம் போர்டில் வந்து எல்லோ கலரில் வருதுங்க எந்து. ஆனால் அவங்க சொல்கிறது பார்த்தோன்னா அந்த போர்ட்டல் நேமே வந்து நம்மளுக்கு ஒயிட் கலரில் வரணுன்றாங்க. அதுதான் வந்து எலிஜிபிள் பண்ணுறாங்கன்னு சொல்லி 2 மாதம் ஆயிடுச்சு. அப்பயும் நம்ம வந்து ஃபோட்டோ வந்து மாதத்துக்கு 4 தடவை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம்.
நம்மளுக்கும் அந்த 1200 கேஷ் வந்து கிரெடிட் ஆகிட்டு தாங்க இருக்குது. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போகுது. இப்போ 2 நாள் முன்னாடி திருப்பி நம்மளுக்கு கால் பண்ணி அதை அப்டேட் பண்ணாங்க. எப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆக போகுதுன்னு தெரில. இப்போ திருப்பியும் நீங்கள் புதுசாக போர்டு போட்டிங்கன்னா 4500 5000 என்னமோ நம்மக்கிட்ட கேட்டாங்க. சரி நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் மேடம் அப்படின்னேன். சரி அவங்களும் நீங்கள் எந்த டைமில் கால் பண்ணுன்னு சொல்லுங்கள், அந்த டைமில் நான் கால் பண்ணுறேன்னாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து கால் பண்ணுங்கன்னாங்க. நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் மந்த்து நான் கால் பண்ணுறேன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களும் விடாமல் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரையும் வந்து போர்டு மாற்றுறது தான் ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம வச்சுருக்க போர்டே நல்லா தாங்க இருக்குது. திருப்பியும் நம்ம வந்து புதுசு வாங்கி போடுறதுல எனக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த போர்டை வச்சு நம்ம சமாளித்து பார்க்கலாம். இப்படி நம்மளுக்கு இன்கேஸ் பணம் வரல அப்படின்னா நம்ம இந்த போர்டை கழட்டிட வேண்டியதாங்க. நம்மக்கிட்ட எப்போ கேஷ் இருக்கோ அப்போ அந்த போர்டை நம்ம வாங்கி மாட்டிக்கலாங்க. ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த ஆர்டர் வந்துச்சுங்க. இப்போ டைம் பாருங்கள் 3:28 ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடித்தது 11 மணி போல் நம்ம முடித்தோங்க. அடுத்த ஆர்டர் அடிக்கிற டைம் பார்த்தீங்களாங்க எந்த டைமுக்கு வருது, என்ன பண்ணுறது? நானும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தாங்க வந்து வெயிட் பண்ணேன். அப்போ கூட ஆர்டரே வரல. என்ன பண்ணுறது? நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஆர்டர் வந்ததுங்க. எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் தாங்க ட்ராப் பார்த்தோன்னா 1000 லைட் வந்திருக்குங்க. அதனால் அவர் வந்து கிளம்பி போயிட்டாருங்க. நம்மளுக்கு வந்து எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துடலாமாங்க. நம்மளுக்கு பிக்கப் பார்த்தோன்னா மதுரவாயில் வந்திருக்குங்க. ட்ராப் பார்த்தோன்னா வீரா ராகபுரம் ஆவடிங்க. இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரியே போர்ட்டல்காரன் பண்ணுறாங்க. என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலங்க. வீட்டு தசையாண்ட போட்டால் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு போகிற எண்ணம் வருமா வராதாங்க. அது இல்லாமல் இப்போ டைம் வந்து 3:30. இதை முடிக்கிறதுக்கு ஒரு 4:30 மணி ஆயிரும். அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள். சரி ஓகேங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 590 நம்மளுக்கு காட்டுது. இது கேஷ் ட்ரிப்பு தாங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னராக இருக்கிறனால தான் இந்த சவாரி வந்து நம்மளால் இமீடியட்டாக அட்டன் பண்ண முடிஞ்சுதுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்கன்ட்டாங்க. சரி நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாங்க. 3.3 கிலோமீட்டர் கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷனுங்க. நம்மளுக்கு இன்னொரு ரூட் வந்து சஜஷன் பண்ணுது. அது எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்துலாங்க. அதை கிளிக் பண்ணால் 3.9 காட்டுதுங்க. அதுக்கு வந்து நம்ம 3.3 கிலோமீட்டர் சஜஷன் நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. பிக்கப் லொக்கேஷனாண்டா நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமரை பார்த்தாச்சு. வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸில் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாமாங்க. ஸ்டார்ட் ட்ரிப். Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலங்க லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மெட்டீரியல்னு பார்த்தோன்னா இன்டீரியர் ஒர்க் உள்ள மெட்டீரியல் தாங்க நம்ம வண்டியில் லோடு ஏற்றுறாங்க. முன்னாடி இந்த வுட்டு கட் பண்ணுற ஒர்க் வந்து ஆச்சாரி தாங்க பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பெரிய பெரிய மிஷின் வந்துருச்சுங்க. அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கட் பண்ணிடுதுங்க. எவ்வளோ டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு பார்த்தீங்களாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியில் வந்து லோட் பண்ணி முடிச்சிட்டாங்க. எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்களாங்க. ஆனால் இது வந்து வண்டியை விட்டு வெளியே வருதுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம எதாவது பார்த்துத்தாங்கன்னு கேட்டு பார்க்கலாம். கஸ்டமரே நம்மளுக்கு வந்து இஷ்டப்பட்டு கொடுக்கறத நம்ம வாங்கிக்க வேண்டியதாங்க. தந்தாலும் நான் வாங்கிக்க வேண்டியதான், தரனாலும் விட்டுற வேண்டியதாங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஐட்டம்னால தாங்க நான் சொல்கிறேன். நம்ம வண்டியில் வந்து ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 11 நிமிஷம் வெயிட்டிங் டைமாக இருக்குங்க கஸ்டமருக்கு. சரி நம்ம வந்து இப்போ லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்துருச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா வீரா ராகபுரம் ஆவடி தாங்க போட்டிருக்காங்க. சென்னை 6,77,000ங்க. நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 12 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வண்டியிலேருந்து இறக்கிடுவாங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. நம்ம அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாமாங்க. அரைவல். Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஐட்டமே இல்லை, கொஞ்சம் ஐட்டம் தாங்க இருக்குது. ஆனால் லென்த்து மட்டும் தாங்க ஒரு 7 அடி கிட்ட வருது. அது நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பார்த்து தாங்கன்னா அவர் பார்த்து தரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம வண்டியில் வந்து ஏற்றும் போது ஒரு சைடாக தாங்க வச்சுருந்தாங்க. இந்த ரோடை பாருங்கள், எவ்வளோ பள்ளம் மேடாக இருக்குது. வர வழி எல்லாமே அந்த மாதிரி தாங்க இருந்தது. அதனால தான் வந்து அடுக்குன அரிசை வந்து குழஞ்சிருக்குங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலையும் இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்,
எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாமாங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. வந்த உடனே மெட்டீரியல் வந்து இறக்கிட்டாங்க. அது நீங்களே பார்த்தீங்க. அந்த அளவுக்கு மெட்டீரியல் ஒன்றும் இல்லை. சரி ஓகேங்க, நம்ம எண்டு ட்ரிப் கொடுத்தா தான் கஸ்டமர்கிட்ட வந்து என்ன அமௌண்ட்டோ அது வாங்க முடியுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் வந்து நம்மளுக்கு சுற்றிட்டு தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் தான் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் நம்மளுக்கு வருங்க. வந்துருச்சுங்க ட்ரிப்பு கம்ப்ளீட்டட். என்ன ஃபேர் நம்மளுக்கு காட்டிச்சோ அதே ஃபேர் தாங்க நம்மளுக்கு காட்டியிருக்கு. 590 கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்துடலாங்க. 700 வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஜிபேயில் சென்ட் பண்ணிட்டாங்க. 110 வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டாங்க. நான் 100 வேணும்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு 700 வந்து ஜிபேயில் சென்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகேங்க, நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்ன்னு வந்துருச்சுங்க. நம்ம இமீடியட்டாக வந்து ஆஃப்லைன் போட்டுடலாங்க. எதுக்கு நம்ம வந்து ஆஃப்லைன் போட்டோன்னு பார்த்தோன்னா, வீட்டில் வந்து உடம்பு சரியில்லைன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்கன்னாங்க. நம்மளுக்கும் சவாரி பார்த்தோன்னா ஆவடியில் தாங்க முடிஞ்சுது. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறது பார்த்தோன்னா 7 கிலோமீட்டர் தாங்க வரும். அதனால தான் நம்ம வந்து ஆஃப்லைன் போட்டாச்சுங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை ட்ரிப் எடுத்திருக்கோன்னு நம்ம கிளியராக பார்த்துடலாமாங்க. இந்த ஆவடி லொக்கேஷனில் வந்து நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து சுற்ற ஆரம்பிக்குதுங்க. நோ இன்டர்நெட் கனெக்ஷன் நம்மளுக்கு வந்துச்சு பார்த்தீங்களாங்க. ஆனால் மேலே பாருங்கள் நம்மளுக்கு 5G தாங்க காட்டிகிட்டு இருக்கு. ஏன்னா வீரராகபுரம் போட்டிருக்கு, இது உள்ளே வருது. அதனால தான் நெட்வொர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. க்ளோஸ் பண்ணும்போது கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப தாங்க சுற்றிட்டு இருந்தது. திருப்பி நம்ம வந்து லோடிங் தான் கொடுத்துருக்கோம். வந்துருச்சுங்க. எத்தனை ட்ரிப் எடுத்திருக்கோன்னு பார்த்தோன்னா 2 ட்ரிப்பு நம்ம எடுத்திருக்கோங்க. இன்றைக்கி லாகின் ஹவர்ஸ் பார்த்தோன்னா 6 மணி நேரம் கிட்ட நம்ம லாகின் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்குள்ள ஏர்னிங் பார்த்தோன்னா 816 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப கம்மியான அமௌண்ட் தாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து 6 மணி நேரம் தான் லாகின் பண்ணியிருக்கோம். 6 மணி நேரம் லாகின் பண்ணதுக்கு இந்த அமௌண்ட் ஓகே தாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வர சவாரி அதிகமாக தாங்க வரும். பாரிஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் வந்து எடுக்கலை. ஏன்னா உங்கள்கிட்ட காரணம் சொன்னலைங்க, வீட்டில் உடம்பு சரியில்லை, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகணுன்னு தான் பார்க்குறோம். அது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப் முடிச்சது பார்த்தோன்னா 11:15 போல் நம்ம முடித்தோங்க. அடுத்தது 2வது ட்ரிப் நம்மளுக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 3 மணி போல் நம்மளுக்கு 2வது ட்ரிப் வந்ததுங்க. எவ்வளோ கேப் விட்டு நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? சரி ஓகேங்க, நம்ம வந்து போர்ட்டலில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து 816 ப்ளஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துலாமாங்க. 100 தாங்க. அதுவும் இப்போ லாஸ்ட்டு சவாரி முடிஞ்சது பாருங்கள், அந்த 110 வந்ததுங்க. நம்ம 100 வச்சுக்கலாங்க. அப்போ போர்ட்டர் ஏர்னிங் பார்த்தோன்னா 816, நம்ம 800 வச்சுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா மணி ஒரு 100 அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோன்னா 900 நம்ம வந்து இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோன்னு பார்த்துடலாமாங்க. இன்றைக்கி டோட்டலாக நம்ம ஓட்டியிருக்கிறது பார்த்தோன்னா 25 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 8 கிலோமீட்டருங்க. அப்போ 25 ஒரு 8 33 கிலோமீட்டருக்கு நம்ம டோட்டலாக ஓட்டியிருக்கோங்க. 33 கிலோமீட்டருக்கு டீசல் பார்த்தோன்னா 200 போகுங்க. அப்போ நம்ம வந்து போர்ட்டல் ஏர்னிங்கில் 900 மைனஸ் 200 நம்மளுக்கு போயிடுச்சுன்னா நம்ம வந்து இன்னைக்குள்ள ஏர்னிங் பார்த்தோன்னா 700 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 21 வந்து 700 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நாளைக்கு டே 22ங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவோட சந்திக்கலாங்க. டாடா பாய் பாய்.